ஒருவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 7ஆம் இடத்தை வைத்து நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். 7, 8 இடங்கள் நன்றாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகம். துளாராசினியர்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப கீழே இறங்குறோம், நம்ம டவுன் ஆகுறோம் அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டம் நீங்க எங்க போவீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்கள் அப்படிங்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்க துளாராசியா இருந்து இந்த 3 நட்சத்திரங்கள்ல இருந்தா சூரியனுடைய அமைப்பான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரங்கள் வரும் நாள்ல நீங்க திருமணம் செய்யாதீங்க. இந்த திருமணம் செய்யும் போது அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாசம் நடக்குது அப்படிங்களா? அப்ப இந்த மார்ச் மாசம் ராகுவோட 50 நாள் இருப்பாரு. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பயிற்சி ராகுவோட இருக்கக்கூடிய இணைவு நல்லது இல்லைன்னு சொன்னாலும் துளாராசிக்கு ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ, கோவையிலிருந்து. இன்னைக்கு துலாம் ராசியின் சிறப்புகள் என்ன? இப்ப ஒவ்வொரு ராசியும் எடுத்துக்கிறோம். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு அமைப்புகள் எப்படி இருக்கு, நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்போம். அவங்களோட ராசிகள், இது என்னோட ராசி, இது என்னோட ராசின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி துலா ராசியின் சிறப்புகளை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஓகே, இந்த துலா ராசி அப்படின்னா கால புருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா 9 கிரகங்களின் பொதுவான பார்வை 7ஆம் இடம். இந்த பொதுவான பார்வை 7ஆம் இடம் எல்லா கிரகங்களின் பார்வையும் அதன் மேல் விழுகிறபடி அந்த 7ஆம் இடம் அமைஞ்சிருக்கு. ஒருவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 7ஆம் இடத்தை வைத்து நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். 7, 8 இடங்கள் நன்றாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகம் நல்ல ஒரு அமைப்புல இருக்கு, சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சுத்த ஜாதகம் யாருக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு குறைகள், ஏதாவது ஒரு அமைப்பு கெட்டு போயிருக்கும் கண்டிப்பா ஜாதகத்துல. சரி, இந்த துலா ராசிக்காரர்கள்ல அந்த இடத்துல சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே ரொம்ப நல்ல ஒரு வலிமை. எப்படின்னா ராகு என்பது, இந்த சுவாதி என்பது ராகு, விசாகம் என்பது குரு, அங்க சித்திரைங்கிறது செவ்வாய். இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பா துலா ராசிக்கு இருக்கும். திடீர்னு கோவப்படுவாங்க, அதே மாதிரி திடீர்னு சாந்தமாவாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசினீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எப்படின்னா கருத்துக்களை மட்டுமே சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தப்பை சுட்டி காட்டி உங்களை வெறுக்க மாட்டாங்க. இப்படி செய்யாத, இதை பண்ணாத, இந்த முறையில நீங்க போங்க அப்படிங்கக்கூடிய வழிகாட்டல் துலா ராசிக்கு உண்டு. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உள்ளுணர்வு சக்தி இந்த ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் பார்த்தீங்கன்னா சுவாதி, துலாமுக்கு அதிகப்படியான ஒரு அமைப்பு உண்டு. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஏதாவது முன்னமே இது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஆணித்தரமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு உண்டு. ஏன்னா அங்க தராசு, அந்த தராசு அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ். நம்மளுடைய நீதி தேவதை கையில என்ன இருக்கு? தராசு இருக்கு. அப்ப அவங்க இது சரி இது தப்புன்னு எப்பவுமே நம்மகிட்ட சுட்டி காட்டி ஒரு வழிகாட்டியாகவே இருப்பாங்க. நிறைய பேர் அவங்கள சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு. அப்ப இந்த உள்ளுணர்வு சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல விதத்துல மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அந்த துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை, ஒரு பியூட்டிஷியனா இருப்பாங்க, ஜோதிடரா இருப்பாங்க, வரைபடம் வரைதல் அந்த இதுல இருப்பாங்க, சாஸ்திரம் படிச்சவங்க, ஒரு ஆன்மீகவாதி, இந்த மாதிரி என்னென்ன கலைகள் இருக்கோ அந்த கலைகளில் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு ஆர்வமா இருப்பாங்க. இந்த ஆர்வம் அவங்களுக்கு ஒரு வசீகரத்தையும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க கிட்ட இந்த வசீகர தன்மையால மக்கள் கூட்டம் என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மக்கள் அவங்கள சுத்தி சொல்லுவாங்க, எப்ப பாரு உன்னை சுத்தி தேனீக்கள் மாதிரி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இந்த சுவாதிக்கு என்ன அர்த்தம்? தேனி. அப்ப தேனி மாதிரி நல்ல விஷயங்களை மகரந்தத்திலிருந்து எடுத்து தேனா
நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அவங்க கிட்ட ஒரு கவர்ச்சி என்ன அப்படின்னா பேச்சு திறமை கவர்ச்சி. ஒருவரை தன்வசம் எப்படி நல்ல விஷயத்தின் மூலமா கொண்டு வரக்கூடிய திறமை கண்டிப்பா துலாம் ராசிக்கு என்னைக்கும் உண்டு. இந்த உள்ளுணர்வு குணம் அவங்களுக்கு இருப்பதனால என்னன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டது நடக்குதுன்னா, ஐயோ இது நம்ம குடும்பத்துல நடக்க போகுது, இதை நம்ம உடனடியா சரி செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முன்னோடியா இருப்பாங்க. அவங்க எல்லா ஜீவராசிகளையும் சரி, நம்மளுடைய கலையும் சரி, எல்லா மனிதர்கள்ட்டையும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல அன்பும் அரவணைப்பும் பரிவோடு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, கண்டிப்பா அதை முழுமைப்படுத்தாம அவங்க அடுத்த காரியத்துக்கு போகவே மாட்டாங்க. நீங்க துளாராசியா இருந்தா நீங்க இதைய சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் கால் வைக்கவே மாட்டாங்க. முழுமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப அந்த முழுமையான அமைப்பு அவங்கள வாழ வச்சிடும். ஒரு துலா ராசியிலேயோ சுவாதி நட்சத்திரத்துல இல்ல விசாக நட்சத்திரத்துல இல்ல சித்திரை நட்சத்திரத்துல ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல யாராவது பிரச்சனையா இருக்காங்க, அவங்க கீழே இறங்குறாங்க, அவங்க டவுன் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தராசு மாதிரி தூக்கி பிடிச்சி நிறுத்தி இவங்களை வாழ வச்சிருவாங்க. இதை நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்துல எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் உண்மை. அப்போ ஒரு குடும்பத்துல இந்த ராசிக்காரங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல யாரு டவுனா ஆனாங்கன்னாலும் அவங்கள நிறுத்தக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட இருக்கு. இப்ப இவங்களை எதிர்க்கிறாங்க, எதிரிகள் உண்டாகிறாங்க. உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகம் உண்டு. நீங்க கீழே இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் மேலே ஏறுவீங்க. துளாராசினியர்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப கீழே இறங்குறோம், நம்ம டவுன் ஆகுறோம் அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டம் நீங்க எங்க போவீங்கன்னா உச்சஸ்தாய்க்கு அடைஞ்சிடுவீங்க. இது உங்களுடைய ராசிக்கு உண்டான மகத்துவம். அதே போல இந்த துளாராசிக்காரங்கள் அப்படிங்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்க துளாராசியா இருந்து இந்த 3 நட்சத்திரங்கள்ல இருந்தா சூரியனுடைய அமைப்பான கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரங்கள் வரும் நாள்ல நீங்க திருமணம் செய்யாதீங்க. இந்த திருமணம் செய்யும் போது அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா அமையாது. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதே எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியனாக வரும்போது அந்த நட்சத்திரத்த அமைப்புக்கும் செய்யாதீங்க. அந்த நாள் கிழமைகளிலும் நீங்க திருமணம் செய்யாதது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப இந்த துலா ராசிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம எப்படி வெளியில வரணும், அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா சூப்பரா வருவாங்க அப்படிங்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில தராசு. இப்ப தராசுங்கிறது அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அப்போ இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல்ல வந்துருச்சு. டிஜிட்டல்ல நம்ம தராசு வந்துருச்சு, கம்ப்யூட்டர்ல எல்லா ரீதியாகவும் வந்துருச்சு. ஆனா இன்னமும் நம்மளுடைய காய்கறி வியாபாரம் பண்றவங்க, கீழ்மட்டக்காரங்க எல்லாமே இந்த தராசு வச்சுதான் அவங்க இன்னமும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ராசிக்காரங்களும் அந்த நட்சத்திரக்காரங்களும் ஒரு எடக்கல்லோட சேர்ந்த ஒரு தராசு வாங்கி நீங்க ஒரு டெய்லி வியாபாரம் பண்றவருக்கு கொடுத்துட்டு வாங்க. ஒருத்தருக்கு இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பேத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினமும் அந்த தராசை அப்படி தூக்குவாங்க இல்லையா. அவங்க தூக்கி தூக்கி பிடிக்கிறப்ப நம்மளுடைய முன்னேற்றம் உயர்ந்துகிட்டே போகும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவன் முடிய பிடிச்ச ஆட்டு அது சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ உச்சி குடுமையே பிடிச்சு ஒரு விஷயத்த தூக்குனா அவனுங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும். இதுதான் அதோடைய கருத்து. அப்போ அந்த கருத்துப்படி தராசு அவங்க டெய்லியும் தூக்கி 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 எடக்கல்லோட தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை அது ஒரு பரிகாரமா நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். அவங்க செய்யறது நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் அந்த கிரகங்கள். அப்ப ராகு தான் உங்களுக்கு அதிபதி. அப்ப இந்த துலா ராசிக்கு அமைப்பு சுக்கிரன், சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு, சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய், விசாக நட்சத்திரத்துக்கு குரு. அப்ப இந்த குரு ராகு செவ்வாய் இந்த 3 கிரகங்களில உங்களுடைய
கிரகங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் எந்த கிரகங்களுடைய அமைப்புல சாரம் வாங்கியிருக்கு, டிக் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த கிரகம் உங்களை நல்ல வலிமையாக்கி உங்களை தொழில்ல நல்ல முதன்மையாக்கிடும். தொழில்ல நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் 2 தொழில் செய்வீங்க. இது ஒரு பாயிண்ட். துலா ராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் 2 விதமான தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. அப்ப இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் சாரம் வாங்கியிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது மேலும் தசாபுத்தியிலையோ இல்ல அதனுடைய அந்தரங்கள் நடக்கும் போதோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் உங்க தூக்கி விடக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த துலா ராசிக்காரங்கள் என்ன நீங்க மைனஸா பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு பலமா இருக்கிறதுனால முதுகு தண்டுவடம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரத்தம், ஒரு மாதிரி ஹை ப்ரெஷர், இந்த 3லயும் நீங்க நல்ல ஒரு கவனமா இருக்கணும். சரி, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ராசிநாதன் உங்களுக்கு மறையக்கூடாது, நீசம் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 7ஆம் இடம். அப்ப அந்த 7ஆம் இடத்துக்குரியவர் நீசமாக கூடாது, உங்களுக்கு பகை கிரகங்களுடைய சேரக்கூடாது. அடுத்தது படி பார்த்தீங்கன்னா அவரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா கொஞ்சம் பாதிக்கும். சரி, குடும்ப வாழ்க்கை பாதிச்சிருச்சு, ஆனா அவர்களுடைய தொழில் ஸ்தானம் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு ஒரு சைடு இறங்குனா ஒரு சைடு ஏற்றம் இருக்கும். இதுதான் தராசு. பேலன்ஸா ஒண்ணுமே இல்லாதப்பதான் இருக்கும். அப்ப ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது ஒன்னு அப் டவுன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாப்ல கொண்டு போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னத்த நாள் இந்த 2025 இந்த புத்தாண்டு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பல விஷயங்கள் தடங்களா இருக்கும். உங்களை குபேரராக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. இந்த 2025ங்கிறது கூட்டுத்தொகையில 1/1/2025 11ங்கிறது லாபஸ்தானமா இருக்கு. அப்ப இந்த 11 லாபஸ்தானம் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு, புத்தாண்டும் சரி, உங்களுக்கு தை மாத பலன்களும் சரி, இப்ப நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி. இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாசம் நடக்குது அப்படிங்களா? அப்ப இந்த மார்ச் மாசம் ராகுவோட 50 நாள் இருப்பாரு. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பயிற்சி ராகுவோட இருக்கக்கூடிய இணைவு நல்லது இல்லைன்னு சொன்னாலும் துலா ராசிக்கு ஒரு குபேர ஒரு யோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும். நீங்க நல்ல ஒரு தொழில போயிட்டு இருப்பீங்க, எனக்கு நல்ல வருமானம் இல்லைன்னு சொன்னா இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதே துளாராசிக்கு. அப்ப இந்த துளாராசிக்காரங்க நீங்க யாரையெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, துர்க்கை அம்மனையும் காளி தேவியும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப காளி தேவி ஏன் நான் துளாராசிக்கு சொல்றேன் அப்படின்னா, அவங்க மேக்சிமம் காளியை தான் அவங்க கும்பிடுவாங்க. ஆங்கார தெய்வங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க இயற்கையிலேயே ஒரு நாக தேவதைக்கு அடிமையா தான் இருப்பாங்க. நாகத்தை பிடிக்கும். நாக தேவதை கோயில்களை ரொம்ப ரசிச்சு அவங்க ப்ரே பண்றவங்களா இருப்பாங்க. அந்த ப்ரேயர்ல அவங்களுக்கு நாகம் எப்படி ஒருத்தர படைய தனக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும், அதே மாதிரி அவங்களும் தன்னுடைய சார்ந்தவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நல்லது கெட்டது அவங்களுக்கு நல்ல தெளிவா சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்ப இந்த கோயில்களுக்கு போயிட்டு அவங்க நல்ல ஒரு அமைப்பை வழிபடுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இவங்களுக்கு ஒரு சின்ன மந்திரம் மட்டும் சொல்றேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அற்புதமான ஒரு பலன். இந்த மந்திரத்தை தினமும் 1 முறையோ 2 முறையோ சொல்லுங்க, உங்களுக்கு எடுத்ததெல்லாம் சக்சஸா கொடுக்கும். ஓகே, இது 10 வரி மந்திரம். இந்த மந்திரத்தை மேக்சிமம் சொல்லி கொடுக்கறதுக்கே இங்க யாரும் கிடையாது. இதை நீங்க கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இது யாருக்குன்னா துலா ராசிக்கு அந்த ராகுவோட அமைப்பில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, ஓம் ரூப பிரபவம் நமக, ஓம் சாரும் கேவும் நமக, ஓம் சரவும் பரவும் நமக, ஓம் நையும் மெய்யும் நமக, ஓம் ஜாலும் மேலும் நமக,
ஓம் நகுடத்தி பெகுடத்தி நமக, ஓம் காலத்தி மேலத்தி நமக, ஓம் சரசாலி பெரசாலி நமக, ஓம் ஓம் ஓம். இந்த மந்திரத்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, ராகுவும் கேதுவும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மந்திரத்துடைய அமைப்பு. அப்ப நம்மளுக்கு நாகதோஷம், ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், இது எது இருந்தாலும் அதிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. சரி, எல்லா ராசிக்காரர்களும் இதை சொல்லலாமா அப்படின்னா, கண்டிப்பா கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்கிறது எல்லா அமைப்புலையும் இருக்கு. அப்ப இதை சொல்லிட்டு வரும்போது திருமண தடை, தொழில் தடை, தொழில் அமைப்புக்கு உண்டான தடைகள் அனைத்தும் விலகி அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லி, இந்த துலா ராசிக்காரங்கள் என்ன மைனஸ் என்ன பிளஸ்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து இதுபடி நடந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதா என்னுடைய ஆசை. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.